இன்றைய செய்தியின் தலைப்பு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள் உண்டு என்பதுதான். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் எழுதி இருக்கிறபடி என்று ஆரம்பிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்காக ஆண்டவர் வேதத்தில் ஏற்கனவே எழுதியிருக்கிற ஒரு வசனத்தை பவுல் திரும்ப அவர் என்ன செய்கிறார்? ஞாபகமூட்டி எழுதுகிறார். அப்படி ஞாபகமூட்டி எழுதும் போது இந்த கொரிந்து சபைக்கு சொல்லும் போது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் நாம் வாசித்தோம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள் உண்டல்லவா, அதையெல்லாம் நம்முடைய கண் என்ன செய்யவில்லை, காணவும் இல்லை, நம்முடைய காது கேட்கவும் இல்லை, அப்புறம் அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் என்ன செய்யல, தோன்றவும் இல்லை என்று அவர் சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய ஆண்டவருடைய ரகசியத்தை சொல்லியிருக்கிறார். The Lord has prepared something special for us, and today we are going to see what are those things that the Lord has prepared for us. நம்ம அப்பா நமக்காக என்னென்னலாம் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் என்று நாம சிந்திக்க போறோம். நம்ம அப்பா ரொம்ப ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்க வீட்டுல இப்போ லீவ் டைம் தானே, யாராவது உங்க உறவின் முறையில யாரோ ஒருத்தர் குடும்பமா நாங்க உங்க வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? பயமா இருக்கு. இவங்களுக்கெல்லாம் உறவின் முறையெல்லாம் வர்றது பிடிக்காது போல இருக்கு. அப்படியே பாஸ்ட் நம்ம தான் ஊர் வெளியூருக்குலாம் போயிட்டு வரணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம வீட்டை தேடி யாரோ உறவுற வேண்டாம் என்ன செய்யறது பாஸ்ட் கேட்கிறாரு அப்படின்னு நீங்க கேட்கிற மாதிரி தோணுது. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு உறவுமுறையார் வந்துட்டாங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? கட்டாயம் இருக்கும். உங்களுக்கும் சந்தோஷம் இருக்கும், உங்க பிள்ளைகளுக்கும் எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிள்ளைகள்லாம் ரொம்ப கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன சொல்லி கொண்டாடுவாங்க தெரியுமா? எங்க அங்கிள் வர்றாங்க, எங்க ஆன்டி வர்றாங்க. அது மாத்திரம் இல்ல, எனக்கு விளையாடுறதுக்கு ஆட்கள் எல்லாம் வர்றாங்க. எங்க அங்கிள் ஆன்டியுடைய பிள்ளைகள் எல்லாம் வருவாங்க. நாமெல்லாம் சேர்ந்து என்ன செய்ய போறோம்? இந்த கோயம்புத்தூர் ஒரு கலக்க போறோம். அப்பா அம்மாவுடைய பணத்தை எல்லாம் பர்ஸ்ல இருந்து செலவழிக்க போறோம். அப்படி பிள்ளைகளுக்கு ஒரு குஷியா போயிடும். உறவின் முறைகள் வந்தவொடனே ஒரு சந்தோஷம். சரி, இந்த உறவின் முறையார் உங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? கொஞ்சம் வீட்டெல்லாம் இருக்கிற நிலைமையை விட கொஞ்சம் வித்தியாசமா சுத்தம் பண்ணி வைப்பீங்களா, வைக்க மாட்டீங்களா? வைப்பீங்க, கட்டாயம் வைப்பீங்க. பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கி சுத்தமா வச்சு, நாளைக்கு காலை விடுறாங்க, இன்னைக்கு சரி பண்ணி வச்சிருவோம். இந்த புக்ஸ் எல்லாம் சரி பண்ணுவோம், அந்த ஷெல்ஃப் எல்லாம் நல்லா நீட் பண்ணிடுவோம், பெட் எல்லாம் கரெக்டா பண்ணி வச்சிருவோம், எல்லாம் நீட்டா பண்ணி வச்சு. ஏன்னா நம்ம வீடுன்னு சொல்லும் போது நம்ம இஷ்டமா இருப்போம் இல்லையா? ஆனா வீட்டுல உறவு முறை வரும்போது அவங்க வரும்போது நல்லா இருக்கணும், கொஞ்சம் நீட்டா இருக்கணும், பிள்ளைகள்லாம் ஓடி ஆடி விளையாடுறதுக்கு வசதியா இருக்கணும் அப்படின்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறோம். இதே மாதிரி நம்முடைய ராஜாதி ராஜா ஒரு இடத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் நம்ம தேவன் யார் தெரியுமா? மகா பெரியவர். இன்னைக்கு நாம பைபிள வாசித்தோம் இல்லையா? இந்த சங்கீதம் 147:5 நம்முடைய ஆண்டவர் மகா பெரியவரும் அப்புறம் மகா பலமுள்ளவருமா இருக்கிறார். அவர் பெரியவர் மாத்திரமல்ல, அவர் மகா பலமுள்ளவருமா இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. அவ்வளவு பெரிய அப்பா நம்முடைய ராஜாதி ராஜா நமக்காக ஒரு பெரிய காரியத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. அந்த ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய கண் காணவில்லை, நம்முடைய காது கேட்கவில்லை, நம்முடைய இருதயமோ என்ன செய்யல, உணரவில்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இத ஏற்கனவே தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாரு. அதை இவர் ஹைலைட் பண்ணியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லி இருக்கிறார்னா, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர், மனுஷனை படைத்த கர்த்தர் மனுஷனுக்காக ஒரு திட்டத்தை பிளானே பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த ஆயத்தம் பண்ணின அந்த பிளான கிறிஸ்து இயேசுவிலே நிறைவேற்றி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இயேசப்பாவை பேரை சொல்லி உரிமை கொண்டாடணும்னா நாம் என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு பெரிய பொக்கிஷத்தை எடுத்து கொண்டு போகிறோம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். We are the possessors. நாமெல்லாம் யார் தெரியுமா? சுதந்தரிக்கிறவர்கள். எல்லாம் சொல்லுங்க, நாம் சுதந்தரிக்கிறவர்கள். நாம் சுதந்தரிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமா சுதந்தரிப்போமா இல்லையா? கட்டாய சுதந்தரிப்போம்.
நீங்க பாரப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு என்று ஆயத்த பண்ணினவைகள் உண்டு. ஓகே, நான் அதிகமாக பேசிக்கொண்டு போக விரும்பவில்லை. முகவுரைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஏசாயா 64:4 எடுத்தவர்கள் வாசி. Amen. Glory to God. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார் பாத்தீங்களா, அந்த 64வது அதிகாரத்துல தேவனுக்கு காத்திருப்பவர்களுக்கு அவர் செய்பவைகளை என்ன செய்ததில்லை, கேட்டதும் இல்லை, அப்புறம் செவியால் உணர்ந்ததும் இல்லை, கண்களால் கண்டதும் இல்லை. ஆண்டவருக்கு மகிமை. இந்த தீர்க்கதரிசியின் மூலமா கர்த்தர் சொன்ன வசனத்தை தான் அங்க அப்போஸ்தலன் பவுல் என்ன செய்திருக்கிறாரு, ஹைலைட் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு அருமையான தேவனுடைய ஆண்டவருடைய பிளான் எல்லாம் ரொம்ப மகத்துவமானது. நல்ல மனசுல வச்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 2:9 எழுதப்பட்டிருக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். The Lord has prepared to those who love God. Okay, that is written in 1 Corinthians chapter 2:9. ஆனா இங்க எழுதும்போது தேவனுக்கு காத்திருப்பவர்களுக்கு என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். Those who wait upon the Lord is mentioned here in this Isaiah 64:4. பாத்தீங்களா, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை. Would you somebody read it in English? Isaiah 64:4. Since ancient times no one has heard, no ear has perceived, no eye has seen any God besides you, who acts on behalf of those who wait for him. Yeah, those who wait for him. Amen. எல்லா காரணத்தையும் சொல்றீங்க. Amen. ஒரு நாள் இல்லையா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த ஒரு அடியை மட்டும் எல்லாரும் பாடலாமா? கர்த்தருக்கு காத்திருப்போ யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் தொல்லைகள் கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் தொல்லைகள் கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. Amen. Hallelujah. ஆண்டவருக்கு காத்திருந்தா கர்த்தர் வெட்கப்படுத்துவதில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். If you wait for the Lord and if you wait for the plan of the Lord which may be fulfilled in your life, whatsoever the time may be, till then as you wait for him, the Lord will never put you to shame, whereas the Lord will remember what he has planned on you. உங்க மேல என்ன திட்டத்தை ஆண்டவர் வச்சாரோ அதெல்லாம் நிறைவேற்றும்படி கர்த்தர் தயவுள்ளவராய் இருப்பார். ஆனா நீங்க என்ன செய்யணும், வெயிட் பண்ணணும். தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே இல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஓகே, இதை நம்ம விளக்குவதற்கு ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். Please turn with me to the book of 1 Kings. முதல் 1 ராஜாக்களுக்கு வாங்க. chapter 18 18வது அதிகாரம் verses 41 to 46. 41ல இருந்து 46 வரைக்கும் இருக்கு. the PowerPoint presentationல அதை நீங்க பார்த்து என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஓரிரு வசனங்களை யாராவது ஒருவர் வாசிங்க. போதுமா? ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த வேத பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 46வது வசனம் வரைக்கும் அங்கே எலியா மூலம் கர்த்தர் செய்த ஒரு பெரிய அற்புதத்தை நம்ம பார்க்கிறோம். அதற்கு முந்தின பாகங்கள் அதே அதிகாரத்துல
எலியா செய்த மகத்துவமான அற்புதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். வானத்திலிருந்து என்ன செய்தாரு? அக்கினியை இறக்கினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அத்தனை பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரு பெரிய வெட்கமாய் மாறிவிட்டது. எலியா செய்த காரியம் ஆச்சரியப்பட வைத்தது. ஏனென்றால் பாகால் விக்கிரகங்களை வழிபடுகிற அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தங்களுடைய சரீரத்தெல்லாம் கீறிக்கொண்டு ரத்தம் வெளிவர அவர்கள் ஓ என்று கூத்தாடி கும்பிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு பார்த்தாங்க. ஆனா வானத்திலிருந்து அக்கினி இறங்கவே இல்லை. எலியா தீர்க்கதரிசி பலிபீடத்தை செப்பனிட்டு விட்டு அழகாய் அவர் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கர்த்தாவே என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று சொல்லி ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அக்கினியினால் மறுபுத்திரவு அருளுகிற தெய்வம் என்று அந்த நேரத்தில் சகலரும் அவரை பணிந்து கொள்ள ஏதுவாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். இந்த அற்புதத்தெல்லாம் செய்த பிறகு இங்க என்ன செய்கிறார்னா, எலியா தீர்க்கதரிசி ராஜாவாகிய ஆகாபை பார்த்து சொல்லுகிறார், நீ போ, போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றார். சொல்லுங்களேன், அல்லேலூயா. அட மழையே இல்லையா? ஒரு நாள் 2 நாள் இல்ல, 7 வருஷமா என்ன இல்ல, மழையே கிடையாது. மழை இல்லாத நேரத்துல இப்போ அவங்களுக்கு பெரிய சவால் என்னன்னா மழை பெய்யும். எப்படி மழை பெய்யும்? எலியா தீர்க்கதரிசி அற்புதத்தை எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக நடத்தி கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஊர்ஜிதப்படுத்தின பிறகு ராஜாவாய் ஆகாபிடத்தில் சொல்கிறார், போங்க போய் சாப்பிடுங்க, வீட்டுல பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. தேவ பிள்ளைகளை, மேகம் வரல, மேகம் கருக்கம் இல்லை, there is no any symptom of rain, மழைக்கு எந்த அறிகுறியும் இல்லை. ஆனா எலியாவுடைய வாயின் வார்த்தை எப்படி தெரியுமா? வல்லமையான விசுவாச அறிக்கை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்க வீட்டுல அற்புதம் நடக்கணும்னா நீங்க அப்படி இருக்கணும். எலியா தீர்க்கதரிசியா மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்க என்ன செய்யணும்னா, பெருமழையின் இரைச்சல் என்ன செய்யப்படுகிறது? கேட்கப்படுகிறது. மழையே வரல, ஆனா அவர் சொல்றாரு, ராஜாவுக்கு சொல்றாரு, பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது, நீங்க போய் சாப்பிடுங்க. ராஜா போகிறார். இங்கே எலியா தீர்க்கதரிசி தன்னுடைய உடன் ஊழியரை அழைத்து, நீ போய் சமுத்திர முகமாய் பா. அவன் போய் பார்த்து விட்டு ஒன்றும் தெரியவில்லை என்று சொன்னான். அவர் திரும்ப, நீ போய் பார். அவன் திரும்ப போகிறான், போய் பார்க்கிறான். 7 தடவை அப்படி என்ன செய்யணும்? நீ போய் பார். நல்லா யோசித்து பாருங்க. விசுவாச அறிக்கை செஞ்சிட்டாரு. இப்போ எலியா தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு தெரியுமா? முகங்குப்புற விழுந்த ஆண்டோட சன்னிதானத்துல அதுல எழுதப்பட்டிருக்கிறது, முழங்கால மடக்கி தன்னுடைய முகம் முழங்கால படுபடி அவர் என்ன செய்தாராம்? தரை மட்டும் குனிந்து ஆண்டவருடைய சமூகத்துல 7 தடவை அப்படியே ஜெபம் பண்ணார். அப்படியே குனிந்து 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 ஆண்டவரே இறக்கம் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். 7 times the co-worker who was with him went and saw, and he just came there with a response of no any symptoms there, but at last he found a symptom. கடைசியில் ஒரு சிம்டம் அவனுக்கு தெரிஞ்சது. அவன் சொல்றான், ஐயா எத்தனை அளவு மேகம் வந்திருக்கு? சமுத்திரத்திலிருந்து உள்ளங்கை மேகமா வந்திருக்கு, ரொம்ப கொஞ்சம் மேகமா வந்திருக்கு. தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் அற்புதம் தாமதிக்கலாம், சில நேரங்களில் அற்புதம் உள்ளங்கை மேகமாக இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில விசுவாசம் ஒரு சவாலாக இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ காத்திரு, நீ காத்திரு. என் சமூகத்தில் காத்திருப்பவர்களுக்கு நான் ஆயத்தம் பண்ணினவைகளை நான் வெளிப்படுத்தும் வேலை வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. You should wait upon the Lord. நீங்க ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுல ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்க்கிறோம். அந்த சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? இந்த எலியா தீர்க்கதரிசி கர்மேலுக்கு போகிறார் என்றுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு எலியா 42வது வசனத்துல, பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் என்ன செய்தாராம்? ஏறி என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்மேல் பர்வதம் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா கனி தோட்டம், கார்டன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் என்று பெயர். என்ன பேருங்க? கனி தோட்டம். அட மலையில கனி விளையுமா?
ஆமா, இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஊட்டி அங்கெல்லாம் போனீங்கன்னா மழை தானே, அங்க நிறைய கனிகள் எல்லாம் விளையும். ஜம்மு காஷ்மீர் அதெல்லாம் ஹில்ஸ் ஏரியா தான், அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்பிள்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், அருமையான செழிப்பு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த கர்மேல் மலையில செழிப்பு இருக்கிறது. அந்த செழிப்புல போய் அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அவர் கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் என்ன செய்தாராம், ஏறினாராம். நீங்க சில நேரத்துல அற்புதத்தை வீட்டுல கொண்டு வரணும்னா ஒரு சிகரத்துல ஏறணும், உன்னதமான அனுபவத்துல போகணும். சும்மா என்ன செய்யக்கூடாது, ஒரே இடத்துல இருந்து கொண்டு கூடாது. ஆண்டவர் தருவார் தருவார்னு சும்மா பேசிட்டு தான் நடக்காது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, எதில் இருக்கிறதா? எஸ், பலத்திலே இருக்கிறது. பலத்துல நீங்க கொண்டு வரணும். நம்ம இப்ப பாடின பாட்டுல உபவாசிக்கணும், பிரார்த்திக்கணும் அப்படின்னு ஒரு அடி படிச்சோம். ஆமா, நம்ம உபவாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஆனா உங்க வீட்டுல அற்புதம் நடக்கலைன்னா காரணம் வேற யாரும் இல்ல, இந்த பாஸ்டர் வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறார். பாஸ்டருக்கு வரணும், ஆண்டவர் வராரா இல்லையா? சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் வராரா இல்லையா? அப்ப நீங்க ஆண்டவர் கூப்பிடணுமா இல்லையா? கர்த்தரை கூப்பிடணும். தேவனுடைய பிள்ளைகளை, பாஸ்டர் உங்க பிரதர் தான், உங்களை போல மனுஷன் தான். ஆனால வருஷத்துக்கு ஒரு தடவையும் வரலாம், 5 வருஷத்துக்கு ஒரு தடவையும் வரலாம், 10 வருஷத்துக்கு ஒரு தடவையும் வரலாம். அல்லேலூயா. நல்ல மக்கள், எவ்வளவு அன்பான மக்கள் நீங்க. ஆமா, ஆனா நம்ம ஆண்டவரு எவ்வளவு நாள் வருவாரு? எவ்ரிடே வருவார். அல்லேலூயா. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஆமென். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், கொண்டு போன உள்ளத்தை தேற்றிடுவார், கொண்டு போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். Praise the Lord. Hallelujah. இயேசு கூட வருவார்னு பாடணும். இயேசு தினமும் வருவார் பாடலாமா? இயேசு தினமும் வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஆமென். இயேசு தினமும் வருவார், அவர் எல்லாவித அற்புதம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு தினமும் வருவார், டெய்லி வருவார். ஆமென். அப்ப நீங்க அப்புறம் எப்படி வேணாலும் பாட்ட பாடிக்கலாம். ஓகே, நம்ம ஏசப்பா அப்பான்னு கூப்பிடும்போதுதான் வருவார். அல்லேலூயா. ஒவ்வொரு செகண்டும் வருவார், ஒவ்வொரு நிமிஷமும் வருவார். பியூட்டிஃபுல் காட், such a mighty God. அழகான தெய்வம், அருமையான தெய்வம், நல்ல ஆண்டவர். அவர் வந்தாதான் அற்புதம் நடக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆக நான் என்ன செய்ய தெரியுமா? பாஸ்ட் வரலையேன்னு வருத்தப்படுறவங்க, இயேசு வரலையேன்னு வருத்தப்படுங்க. அல்லேலூயா. ஆமா, ஏசப்பா நீங்க வந்திருக்கீங்களான்னு கேளுங்க, அவர் வந்தா போதும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் அவ்வளவு நல்லவர் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானா ஆண்டவரை தேடணும். எலியா என்ன செய்தாரு? கர்மேல் பர்வதத்துக்கு போனாரு, அந்த சிகரத்துல ஏறினார். ஏறி அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அந்த சிகரத்துல ஏறி கொஞ்சம் கூட பெருமைப்படல. அவர் என்ன செய்தார் தெரியுமா? தரையிலே பணிந்து தன் முகம் கூப்புற விழுந்து, தரையில் தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து, பணிந்து குனிந்து, அப்புறம் என்ன செய்கிறாரு? தன் ஊழியக்காரனை பார்த்து, நீ போய் சமுத்திர முகமா இருப்பா, இன்னும் 7 தரம் போய் பாரு. 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். தேவ பிள்ளைகளை, உங்களோட வாழ்க்கை காத்திருக்கிற வாழ்க்கையா இருக்கா? கலங்காதீங்க, விசுவாசத்துல உறுதியா இருங்க. எஸ், தேவன் பெரியவர். சீக்கிரத்துல மழை பெய்யும், உங்க வீட்டுல செழிப்பு உண்டாகும், காணாமல் போனதெல்லாம் கிடைக்கும், குறைவெல்லாம் நிறைவாகும்.
இழந்ததையெல்லாம் திரும்ப பெறுவீர்கள். ஆமென். நம்ம ஆண்டவர் எந்த குறையும் வைக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். இது உண்மை, இது உண்மை, இது சத்தியம். நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் உங்களோடு இருப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, ஓகே, நாம் இப்பொழுது குறிப்புகளுக்குள்ளே நாம போலாம். முதல் குறிப்பில் 3 குறிப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள் யாது என்பதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வாட் ஆர் தே தட் prepared by God? தேவன் ஆயத்தம் பண்ணியவைகள் யாது? ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு, அதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, யாத்ராகமம் 23வது அதிகாரத்துல வாசிக்க வேண்டாம். எக்ஸோடஸ் 23 verses 20 to 23, 20 முதல் 23 வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவர் மிக அருமையாக சொல்லி வைத்திருக்கிறார். நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு ஒரு தூதனை என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கர்த்தர் ஒரு பொசிஷனை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்க பயப்படக்கூடாது. ஆண்டவர் சில கட்டளைகள் எல்லாம் கொடுக்கிறார் தேவ ஜனத்துக்கு. தான் நடத்தி கொண்டு போன அந்த ஜனத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்லிட்டு 20வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். ஹalleluya. அந்த ஒரு தூதன் நினைத்து பாருங்க. அந்த ஒரு தூதன் நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Thank you Jesus. ஆமா, அந்த இயேசு அவர் அன்றைக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அந்த ஸ்தானத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம்னாலும் இன்னைக்கு அந்த கஷ்டத்தை தூக்கி போட்டுருங்க, அவர் உங்களை கைவிடுவதே இல்லை. ஆமென். ஓகே, 2 நாளாகமம் 29வது அதிகாரத்துல 36வது வசனத்துல நான் ஒரு நல்ல சகோதரர் பார்க்கிறோம். சகோதரர்களில் ஒருவர் வாசிக்க பார்க்கலாம். 2 Chronicles 29:36. தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினதை குறித்து எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். ஆமென். ஒரு அருமையான வார்த்தை. தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினதை குறித்து எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தார்களாம், சந்தோஷப்பட்டார்கள். இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடுதியாய் உண்டாயிற்று. தேவ பிள்ளைகளே, தேவன் செய்கிற பல காரியங்களில் ஒன்று இது. தூதனை அனுப்புனாரு உங்களை அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போங்க. இப்போது இங்க நாம என்ன பார்க்கிறோம் தெரியுமா? எசேக்கியா ராஜாவுடைய தகப்பன் ஆகாஸ், அந்த ஆகாஸ் ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டார். ரொம்ப ஆண்டவரை வேதனைப்படுத்தத்தக்கதாக அவர் நடந்து கொண்டார். கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம் விக்கிரகம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் விக்கிரக ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல மனசுல வச்சுக்கோங்க. நீங்க எந்த விதத்துல விக்கிரகத்தை வெறுக்கும். சிலை வழிபாடு தேவன் விரும்புறதே இல்லை. மனுஷனையே உண்டாக்குன சிலையை மனுஷனை கும்பிடுறது, அது தேவனுக்கு பிரியமே இல்லாதது. தேவ பிள்ளைகளை ஆண்டவர் அதை வெறுக்கிறார். ஏன்னா தனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தனக்கு தான் கிடைக்க வேண்டும் சொல்றாரு. நான் கர்த்தர், இது என் நாமம், என் நாமத்துக்குரிய மகிமையை விக்கிரகங்களுக்கும் வேற ஒருவருக்கும் கொடேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையினால கர்த்தர் என்றைக்குமே தன்னுடைய மகிமை வேற ஒருவருக்கு கொடுக்க விரும்புகிறதே இல்லை. இந்த நிலைமையில அந்த ஆகாஸ், அதற்கு முந்தின அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்களே, ஆனால் அந்த ஆகாசனுடைய காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல என்ன இருக்குன்னா, வீட்டுக்கு வீடு மூளைக்கு மூளை விக்கிரகம் இருந்துச்சாமா. எந்த அளவுக்கு மோசமான நிலைன்னு பாருங்க. ஆண்டவர் ரொம்ப துக்கப்பட்டார். அந்த ஆகாஸ் மரித்து போனான். அவன் மரித்து போன உடனே அவனுடைய பிதாக்களுடைய கல்லறையில் கூட அவன் பிரேதத்தை சேர்க்கல. அந்த அளவுக்கு ஆகாசை வெறுத்து விட்டார். அவ்வளவாய் ஆகாஸ் கர்த்தருக்கு பிரியமில்லாம நடந்து கொண்டான். ஆனா இந்த ஆகாசுக்கு பிறகு அவருடைய மகன் பிறந்தான் பாருங்க, எசேக்கியா. இந்த எசேக்கியா 25 வயசு ஆகும் போது அவர் ராஜா பட்டத்துக்கு வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் 29 வருஷம் அந்த ராஜரீக பட்டத்துல இருந்தார். இந்த எசேக்கியா ராஜா இந்த பொறுப்புக்கு வந்த உடனே
அவர் செய்த முதல் காரியம் லேவியரை எல்லாம் கூடி வர செய்தார், ஆசாரியர்களை எல்லாம் கூடி வர செய்தார். எல்லோரையும் கூப்பிட்டு நாம இந்த ராஜ பீடத்துல முதல்ல செய்ய போற காரியம் தேவாலயத்தின் பணிமுட்டுகளை நாம் சுத்திகரிப்பது, தேவாலயத்தை சுத்திகரிப்பது. இதற்கு என்ன செய்யணும்னா நீங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு 7 நாள் அளவு நீங்க என்ன செய்யணும், ஆண்டவருடைய சமூகத்துல ரொம்ப கவனமா எல்லாத்தையும் சுத்திகரிச்சு அசுத்தங்கள் எல்லாம் ஆலயத்திலிருந்து வெளியில தூக்கி போடுங்க, விக்கிரகத்தெல்லாம் அகற்றி போடுங்கள் என்று இந்த ராஜா சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் விக்கிரகம் இருக்கு, நம்முடைய இருதயத்தில் சில நேரத்தில் விக்கிரகம் அப்புறப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் கொடுப்பது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கழுத்துல சில நேரத்தில் விக்கிரகம் தொங்கிட்டு இருக்கும், வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயாவை காணோம். பிரைஸ் தி லார்ட். ஆமா, கர்த்தருக்காக தேவ பிள்ளைகளை கண்ணாடி இருக்குன்னா அதை நம்ம கண்ணுக்கு புரியுதும், அதை நான் வந்து விக்கிரகம் ஆக்க கூடாது இல்லையா? வாட்ச் இருக்குன்னா அது எனக்கு தேவை, ஆனா அதை விக்கிரகம் ஆக்க கூடாது. இப்படி அநேகர் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா விக்கிரகமா ஆக்கி இருக்கிறாங்க. சிலர் பார்த்திருக்கீங்களா, அவங்க வீட்டை விக்கிரகம் ஆக்கியிருப்பாங்க. எல்லாரும் காட்டிலும் என் வீடு தான் டாப் ஆன் ஹவுஸ். என்ன ஹவுஸ்? டாப் ஆன் ஹவுஸ். ஏரியாவிலேயே பெரிய கர்த்தர் கொடுத்தாருன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்க வீடு பெரிய வீடா தான் இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு ஆசையெல்லாம் இருந்தா நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். நீங்க சும்மா பரதேசியா வரக்கூடாது, எல்லாம் செழிப்பா இருக்கணும். I love the people of God should be with all prosperous, with all prosperity. எல்லாம் சந்தோஷத்தோட எல்லாம் மகிழ்ச்சியோட இருக்கணும்னு என்னோட வாஞ்சை. ஆனா அதே சமயத்துல we should not keep our eyes upon the things which we love. நாம நேசிக்கிற பொருள்கள் மேல அதிகமா நம்ம கவனம் வைக்க கூடாது. Praise the Lord, hallelujah, hallelujah. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் அருமையான பிள்ளைகளை கொடுத்திருப்பதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளை ஆண்டவரை காட்டில் அதிகமா நேசிக்காது. ஹல்லேலூயா. என்னை வளர்த்த என்னுடைய தகப்பன் என்னை ரொம்ப நேசிப்பார் சின்ன வயசுல. ஆனா அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை நேசிக்கிற மாதிரி காட்டிக்கவே மாட்டார். நான் அப்பாட்ட அப்பா போறேன், அப்பெல்லாம் நாங்க என்ன செய்வோம், அப்பான்னு கூப்பிடுவோம், எப்பான்னு கூப்பிடுவோம். எப்போ எப்போ அப்படின்னு சொல்லி போய் கூப்பிடுவேன். போய் விடுவேன், அவர் மடியில் போய் விடுவேன். யாரிடத்துலாயும் பேசிட்டு இருக்கும்போது நான் போய் அவர் மடியில் போய் விடுதான்னா உடனே அட்டே நான் பேசிட்டு இருக்கேன், அறிவில்லை, போய் அங்க போய் உட்கார், போ அம்மா போய் பாரு போ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் நான் அம்மாட்ட போ, அம்மா அழுவேன் நான், அப்பா பாருங்க நான் ஆசையோட போனா அப்பா இப்படி என்ன சொல்லிட்டாங்க. உடனே அம்மா வந்து என்ன செய்வாங்க, ஏங்க மகன் பிரியமா வந்து அப்பா வர்றான், நீங்க மகனை போய் என்ன செய்யல, இப்படி போய் பேசிருக்கிற. அப்போ ஆமாம்மா நாங்க பேசிட்டு இருக்கோம் சீரியஸா, இவன் பொத்துன மடியில வந்து விழுந்தான்னா என்ன செய்யறது. ஆனா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைல அவருக்கு ரொம்ப அன்பு உண்டு. என்ன செய்வார் தெரியுமா, சில நேரத்துல கோபம் வந்துருச்சுன்னா நான் தப்பு செஞ்சுட்டேன்னா அவர் கோபப்படுவாரு, கோபப்பட்டு அடிச்சு போவாரு. அடிச்சுட்டு அப்புறம் என்ன செய்வாருன்னா என்னை கூட்டிட்டு போவாரு எங்க கடைக்கு. அல்லேலூயா. கடைக்கு கூட்டிட்டு போய் நான் அப்பாவோட பேச மாட்டேன், ஏதாவது பேசினா நான் போங்கப்பா அடிச்சுட்டீங்கல்ல. ஆனா அவர் என்னை கூட்டிட்டு போய் அப்போ என்னெல்லாம் வேணுமா இல்லை சாப்பிட்ற முட்டை அன்னைக்கு மட்டும் ஸ்பெஷலா கிடைக்கும். ஒரு முட்டை இல்லை 2 முட்டை சாப்பிடு, எவ்வளவு சத்தா சாப்பிடணும்டா சாப்பிடு. உடனே சாப்பிட்டு அப்புறம் என்ன செய்வோம், சமாதானம் ஆயிடுவோம்ல, என்ன முட்டையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, அப்புறம் சமாதானம். ஏன் சொல்றேன்னா நம்ம நேசிக்கணும், நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கணும். ஆனா நம்ம நேசிக்கிறத என்ன செய்யணும்னா ரொம்ப கவனமா காண்பிச்சுக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. சுவிட்சிக்க வேண்டிய அட்டி பிணிருங்க. அல்லேலூயா. என்ன பாஸ்டர் நீங்க வேற அடி பிணிருங்க, இந்த காலத்துல பிள்ளைகளை பின்ன முடியலையே அப்படி நீங்க. உண்மைதான், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கார், உங்களுக்கு ஞானம் தருவார். அல்லேலூயா. ஆமா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், பிள்ளையினுடைய நெஞ்சில் மதியினும் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். பாத்தீங்களா, அப்புறம் பிரம்பு அடி கொடுத்தா அதான் எழுதிருக்கான், வேதத்தை சொல்லிருக்காரு, நீ பிரம்பினால அடிப்பதனால உன் மகன் என்ன செய்ய மாட்டான், சாகம்.
அதனால பிள்ளைய நீ அடி, பிறகு நாள் அடின்னு தான் சொல்லியிருக்கேன். ஆகையினால சின்ன வயசுல 5 விளையாடுது 50 விளையாது. நீங்க அதுக்காக என்ன செய்யக்கூடாது, 15 வயசு ஆனோன்னு உங்க பிள்ளைய போய் அடிக்கக்கூடாது. அப்புறம் அவன் வாலிபன் ஆயிடுவான்ல, அவன் வாலிபனா இருக்கும்போது என்னைய நீ அடிக்கிறேன்னு சொல்லி எடுத்துரும். ஆனா நீங்க என்ன செய்யணும், 5 வயசுலயே நீங்க நல்லா அடிச்சு வளர்த்திட்டீங்கன்னா அந்த 15 வயசு ஆகும்போது அடிச்சா கூட அந்த மகன் என்ன வாங்கிக்கணும். ஒரு அலையில சொல்லுங்க, அதுதான் பியூட்டி. நீங்க உங்க பிள்ளைகள் அப்படி ஓகே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எசேக்கியா மிக அருமையாக செய்தார். தேவாலயத்தை சுத்தம் செய்தார். ஆசாரிகளை லேவியர்களை ஏற்படுத்தினார். இது என்ன பெரிய காரியம்னா, எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு ஆண்டவரை தொழுகொள்ளும்படி செய்து கர்த்தரையே சேவிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பலியை செலுத்துகிறார். நாம் அதெல்லாம் பார்க்கிறோம். அதுல அந்த பலி பொருட்கள் ஏராளமா இருந்ததாம். ஏராளமான பலிப்பொருட்கள் இருந்ததுனால அந்த தோலெல்லாம் உரிச்சு அதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு ஆசாரியர்களுக்கு கூட என்ன இல்லாம போயிடுச்சு, கரடி இல்லாம போயிடுச்சு. என்ன 75 காளை, ஒரு அள்ளியில சொல்லுங்களேன். அந்த காலத்துல காளைய வெட்டி அதை தோலை உரிச்சு அதெல்லாம் சரிப்படுத்தணும்னா லேசான காரியமா ஆசாரியர்களுக்கு அதை செய்ய முடியாம போயிடுச்சு. அவ்வளவு தூரம் அவங்க ஃபீல் பண்ணாங்க. அந்த நேரத்துல கர்த்தர் லேவியர்களை ஆயத்தப்படுத்தினார். அதைத்தான் அவர் சொல்றாரு, தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினார் என்று அவர் சொல்லுகிறார். ஆமா, ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். ஆனால் அது எப்படி இன்பமா இருக்கும் பாருங்க. அதே அதிகாரத்துல அந்த 1 நாளாகமும் 22 நாளாகமும் 29வது அதிகாரம், ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் 29, செகண்ட் கிரானிக்கல்ஸ் 29, அதுல நீங்க பாருங்க 34வது வசனத்தின் பிற்பகுதியில் வாசிக்கும் போது, தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள லேவியர் என்ன செய்தார்களாம், ஆசாரியரை பார்க்கிலும் மன உற்சாகம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒரு அழிலை சொல்லுங்களேன். ஆமா, சில நேரங்கள்ல நீங்களா எங்களை விட ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க. அல்லேலூயா. அதனால எங்களுக்கு உங்க மேல ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, நான் உங்களை எல்லாம் சந்தோஷமா பார்ப்பேன். நீங்க எல்லாரும் சர்ச்சுக்கு வந்துட்டீங்கன்னா எனக்கு உள்ளது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சிலர் வரல பாருங்க, சிலர் எல்லாம் இந்த வாரம் வரலன்னு ஏற்கனவே இணைஞ்சிட்டாங்க. அவங்க லீவ் கேட்டுட்டாங்க. அல்லேலூயா. பாஸ்டர் நாங்க ஊருக்கு போறோம், இந்த வாரம் வர முடியாது அப்படின்னு சிலர் எல்லாம் லீவ் கேட்டுட்டாங்க. சரி, லீவே கேட்காம சிலர் வராம இருந்துட்டாங்க வைங்களேன். என்ன ஆச்சு தெரியலையே, அந்த ஃபேமிலி வரல, இந்த ஃபேமிலி வரல, எப்படி வரலன்னா எங்களுக்கு ஆர்டர் வெளிப்படுத்திடுவோம். இவங்க வரல இல்ல, நம்ம வீட்டு அம்மாவும் கரெக்டா பார்த்துருப்போம். ஐயா, இந்த ஃபேமிலி, இந்த குறிப்பிட்ட ஃபேமிலி பேரை சொல்லி அவங்க இன்னைக்கு வந்தாங்களா? ஆமாம்மா, நான் பார்க்கலையே, நீங்க வரலன்னு நினைக்கிறேன். அப்போ என்னன்னு தெரியலையே, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? இல்லாட்டா அவங்க ஃபோன் நம்பர் இல்லைன்னா அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளு. சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா உங்களை நாங்க சந்தோஷமா பார்க்கணும். அதே போல ஆண்டவர் இந்த லேவியருடைய உற்சாகத்தை சந்தோஷமா பார்த்தார். எசேக்கியா ராஜாவுக்கு அதிக மகிழ்ச்சியா இருந்தது. எசேக்கியா ராஜா அந்த உற்சாகத்தோடு ஊழியம் செய்த அந்த லேவியரை பார்த்த உடனே அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கே 36வது வசனத்துல லாஸ்ட் வெர்ஸ், தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்துவதை குறித்து எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தார்களாம்? சந்தோஷப்பட்டார்கள். இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடுதியாய் உண்டாயிற்று. பார்த்தீங்களா? தேவன் எப்படி ஆயத்தப்படுத்துகிறார்? முதலாவது உங்களை ஒரு பொசிஷனுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். இரண்டாவது ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார். மூன்றாவதாக நாம் என்ன பார்க்கிறோம்? இன் சாம் சங்கீதம் 7ஆம் சங்கீதத்துல 12-13 வசனங்கள் வாசிக்கும் போது, verse 12 and 13, அதுல நாம பார்க்கும்போது அங்கே சத்துருவுக்கு எதிரே ஆண்டவர் வில்லை என்ன செய்கிறாராம்? ஆயத்தப்படுத்துகிறார். உங்களுக்கு விரோதமா சத்துருக்கள் இருக்காங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர் வில்லை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். என்ன எதை ஆயத்தப்படுத்துகிறார்? நாம இந்த காலத்து நடப்படி கன்னை, ரைஃபிள் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார் சொன்னா மிகையாகாது. Yes, the Lord prepares his weapon to fight against all our enemies. நம்முடைய விரோதிகளுக்கு விரோதமா கர்த்தர் யுத்தம் செய்யும்படி எதை எடுத்திருக்கிறாராம்? வில்லை ஆயத்தப்படுத்திருக்கிறார். அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 7:13வது வசனத்துல, அவருக்கு மரணாயுதங்களை, my goodness,
கர்த்தர் பாத்தீங்களா தேவ பிள்ளைங்க போட்டு நீங்க போட்டு சில நேரத்துல அப்பப்பா புலம்பி தள்ளுங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கவே மாட்டேங்கிறார் பிரதர். வருஷ கணக்குல நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை கலங்கி தவிக்காதே. அவரே உண்மை ஆதரித்தார், அதிசயம் செய்தார். கர்த்தரின் பாரத்தை வைத்து விட்டோ, கலங்கி தவிக்க மாட்டோம். அவரே உண்மை ஆதரித்தார், அதிசயம் செய்தார். நீதிமான் கையால் விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் கையால் விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தரின் பாரத்தை வைத்து விட்டோம், கலங்கி தவிக்க மாட்டோம். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் மேல வாரத்தை வச்சுட்டோம்னா போதும், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். ஆமென். பக்கத்துக்கு உங்க கை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் மேல பாரத்தை வச்சிருக்கேன் சிஸ்டர். ஆண்டவர் மேல பாரத்தை வச்சிருக்க பிரதர். சொல்லுங்க சொல்லுங்க, அவர் பார்த்துக்கிடுவாரு. Yes, the Lord will undertake. ஆமென். கர்த்தர் undertake பண்ணிடுவாரா? இங்கெல்லாம் கை பிடிச்சிட்டு வீட்டுல போய் அது சர்ச்சில் தான் சொன்னேன், வீட்டுல வந்தப்புறம் என்ன செய்யறதுன்னு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பாரத்தை வச்சுட்டா வச்சதுதான். திரும்ப போய் கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு அழுது புலம்பி தவிக்காதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நிச்சயமா உங்க வீட்டுல அற்புதம் நடக்கும். நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆனா இதெல்லாம் ஏன் ஒவ்வொரு தடவையும் சொல்றேன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, சொல்லுப்பா நீ சொல்றத நான் அப்படியே நான் நிலைப்படுத்துவேன்னு சொல்றேன். ஆமென். உன் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிரு, அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கைவிடி வரும்னு ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே பாருங்க, சங்கீதம் 9:7 கர்த்தரோ நியாயாசனத்துக்கென்று தமது சிங்காசனத்தை என்ன செய்தாராம்? ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. So the Lord has prepared, yes, his mercy seat, his seat. ஆண்டவர் அவருடைய சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தி விட்டார். செப்பனியா 1:7 வாசிக்கும் போது இந்த புக் ஆஃப் செப்பனியா chapter 1:7 அதில் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் என்ன செய்திருக்கிறாராம்? அழைத்திருக்கிறார். அவர் எதெல்லாம் ஆயத்தப்படுத்திருக்கிறார் பார்த்தீங்களா? ஆண்டவர் ஒரு பொசிஷனை ஆயத்தப்படுத்தியிருக்கிறாரு, உங்களுக்காக ஜனத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, சத்துருவை மேற்கொள்ளும்படி ஆயுதத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நியாயம் செய்வதற்காக, நியாயத்தில் புழங்குவதற்காக சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து இங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு யாகத்தை ஆயத்தப்படுத்தினாராம். Praise the Lord. Hallelujah. Zephaniah 1:7. Somebody may read it in English. Be silent before the sovereign Lord, for the day of the Lord is near. The Lord has prepared a sacrifice. He has consecrated those he has invited. Praise the Lord. Glory to God. பாத்தீங்களா? The Lord has prepared a sacrifice. யாகம் சொன்னா பலி. ஆண்டவர் பலி என்ன செய்திருக்கிறாரு? ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. ஆமென். நம்ம ஆண்டவர் ஆயத்தம் பண்ண பலி என்ன பலி? நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசுவாகிய பலி. ஹல்லேலூயா. நமக்கு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்துட்டான். ஆமென். Glory to God. Because of Jesus you should be happy. இயேசுவுக்காக நீங்க எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அவர் அப்படி ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளை என்ன செய்திருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். அப்புறம் மத்தேயு 20:23 வாசிக்கும் போது, Matthew 20:23 அங்கே ஒருவர் வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 20.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். செபதேயு இயேசு கிறிஸ்து சீஷர்களை கூப்பிட்டு பேசிட்டு இருந்தார். அவர் அவங்களோட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இயேசு எதை குறித்து பேசினார் தெரியுமா? தன்னுடைய கல்வாரி சிலுவை பாடுகளை குறித்து பேசுறார். மனுஷகுமாரன் மனுஷருடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படும் வேலை வந்து விட்டது என்பதெல்லாம் சொல்றார். சொல்லிட்டு இருக்கும்போது செபதேயுவின் குமாரனுடைய தாய், அந்த குமாரர் ரெண்டு குமாரர்கள் அந்த அம்மாவுக்கு, அந்த குமாரர்களுடைய தாய் அவங்க அம்மா அந்த குமாரர்களை கூட்டிட்டு வந்து ஆண்டவரிடத்துல ஒரு சிபாரிசு பண்றாங்க. ஆண்டவரே, ஒரு குமாரனை உமது வலது கையிலும் ஒரு குமாரனை உமது இடது கையிலுமாக உம்முடைய ராஜ்யத்திலே நீர் வைத்துக் கொள்ளும். பாத்தீங்களா, ஆசை யாரதான் விட்டுச்சு. அல்லேலூயா. பார்த்தாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஆசையை பாத்தீங்களா, அம்மாவுக்கு ஒரு சரியான ஆளுதான் போல இருக்கு. பாருங்க எப்படி ஆசை கேட்கிறாங்க. என்னுடைய 2 குமாரர்களையும் ஒருவனை வலது வாசத்தில் இன்னொருவனை இடது வாசத்தில் உட்கார்ந்து இருக்கும்படி அருள் செய்ய வேண்டும். அப்போதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிதாவினால், அதாவது அங்க எழுதப்பட்டிருக்கு, என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். ஆமென். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, ஆண்டவருடைய சித்தம் எதுவோ அதுதான் நடக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வீட்டுல என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு தெரியாம எல்லாம் சொல்லுங்க, என் வீட்டுல என்ன நடந்தாலும் என் அப்பன் சித்தம் இல்லாம ஒன்று நடக்காது. ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 14வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக சொல்லிருக்காரு. எதுக்கு கலங்கக்கூடாது? ஏன் விசுவாசிங்க ஆண்டவர் சொன்னா தெரியுமா? The Lord has prepared a place for us in the kingdom of heaven. ஆண்டவர் பரலோகத்தில் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஓகே, இனி 2வது பாயிண்ட்க்கு போவோம். செகண்ட் பாயிண்ட், ஏன் அவைகளை ஆயத்தம் பண்ணினார்? தேவன் ஆயத்தம் பண்ணினார். Why the Lord prepared that? மத்தேயு 22:4 அங்க வாசிக்கும் போது அங்கே ஒரு அருமையான ஓமானத்தை ஆண்டு சொல்றார். ராஜா வீட்டு கல்யாணம் அங்க நடக்கு, அழைக்கப்பட்டவர்கள் வரல. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அழைக்கப்பட்டவங்களாம் வரலப்பா, அதனால இந்த ரோட்ல போய் எல்லாரையும் என்ன செஞ்சுட்டு வா, கூட்டிட்டு வா. இந்த அழைக்கப்பட்டவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அனுப்பப்பட்ட ஊழியக்காரர்களை கொண்டு போட்டாங்க. அது அந்த எஜமானுக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. அந்த எஜமான் என்ன பண்ணாரு, அந்த கொண்டு போட்டவருடைய வீடெல்லாம் அழித்து போட்டு எல்லாரையும் முற்றிலும் அழித்து போட்டு அவர் என்ன செய்தார், சகல மக்களையும் அழைத்து கொண்டு வரும்படி செய்து அவருடைய விருதுக்கு அவருடைய வீட்டில் உள்ள நடந்த கல்யாணம் எல்லாரும் அழைத்தாராமா. தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு சொல்லும்போது எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் ஆண்டவரை ஆயத்தப்படுத்தினார் தெரியுமா? தேவ பிள்ளைகளே, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லத்தான். ஆமென். ஆண்டவர் நமக்காக எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கவலைப்படாதீங்க, இந்த உலகத்திலையும் ஆண்டவர் சொல்லிட்டார் 100 மடங்கு. எத்தனை மடங்கு? டெஃபினட்டா 100 மடங்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். கவலையே படாதீங்க. உங்க வீட்டுல கல்யாண காரியம் தடைபடுதா, கவலைப்படாதீங்க, நிச்சயமா நடக்கும். அல்லேலூயா. ஆமா, உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டதே, கவலைப்படாதீங்க. நோ, ஆண்டவர் கொடுப்பா. 100 வயசானாலும் கொடுக்க தெரியும் ஆண்டவருக்கு. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு அது தெரியும், தேவன் செய்வான். நீங்க மட்டும் விசுவாசத்தை விட்டு போயிடாதீங்க. ஆண்டவரை துதிச்சுட்டே இருங்க. ஆண்டவரை எல்லாம் உங்க விருப்பப்படி செய்தா போதுப்பா. அவர் மேல பாரத்தை போட்டுங்க. அதனாலதான் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. ஆமா, ஆண்டவர் ரூத்துக்கு ஒரு போவாசை என்ன செய்தார்ல, வைத்தார் அல்லவா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க விசுவாசிங்க, தைரியமா இருங்க, கலக்க கூடாது. முதல்ல கவலை தூக்கி போடணும், அப்புறம் விசுவாசம் வைக்கணும். ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தலத்துக்கு ஆண்டவர் கொண்டு போவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
ஆமென். ஆண்டவருடைய மகத்துவம் பெரியது. மத்தேயு 25:34 வாசிங்க. Matthew 25:34 கரையில் எடுத்து வாசிங்க. வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். உங்களுக்காக பார்த்தீங்களா, ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அதை சொல்லும்போது ராஜா என்ன சொல்றாரா, தனது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அது என்ன, வலது பக்கத்துல நிக்கிறவங்களை பார்த்து அதுக்கு முந்தின வசனத்துல வாசித்தீங்கன்னா அங்க எழுதி இருக்கிறது 32வது வசனத்துல, அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் என்ன செய்வானா, வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். ஆமென். இந்த வெள்ளாடு எப்ப என்ன தெரியுமா, நிமிர்ந்துதான் போகும். தலை குனியே குனியும், நான் அப்படின்னு நிமிர்ந்துட்டே போகும். மேல கொடி தலையெல்லாம் தான் எடுத்து அது சாப்பிட்டுட்டே போகும். ஆனா செம்மறியாடு நான் என்ன செய்யாது, தலை தூக்காது. அது என்ன செய்யும் தெரியுமா, நான் ஒண்ணும் இல்லை, எனக்கு புல்லு போதும், எனக்கு புல்லு போதும்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சு 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 போகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உயர்த்துவார். பாத்தீங்களா, இந்த தாழ்மை நான் சொல்லுங்க, உங்களுக்கு தாழ்மை இருந்தா போதும், கிருபையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. செம்மறியாடுகள் நாம் வலது பாசத்துல, ஆண்டோட வலது பக்கத்துல இருப்பவர்கள். நாம் செம்மறியாடுகளாய் இருக்க வேண்டும், வெள்ளாடுகளாய் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உலகத்துல அவனை போல நான் இருக்கணும், இவனை போல இருக்கணும், நான் கார் வாங்கணும், வீடு வாங்கணும், பங்களா கட்டணும், எதுக்கு போட்டு நீங்க அங்கலாய்க்கிறீங்க. சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா வீடு கல்யாண வீடு வந்துருச்சுன்னா அப்பப்போ அவங்க போடுற பட்ஜெட் பாத்தீங்கன்னா 3 lakhs 5 lakhs. வீட்டுல பாவம் அவங்களுக்கு 1 lakhக்கே கஷ்டமா இருக்கும். ஆனா இவங்க பட்ஜெட் போடுறது எத்தனை, 4 லட்சம் 5 லட்சம் பட்ஜெட் போடும். வேண்டாங்க, நான் சொல்றேன் கேளுங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையா நீங்க திருமணம் பண்றீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வந்தவங்க வராங்க, வராதவங்க வராம போறாங்க, அதுக்கு என்ன? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, சிம்பிளா செய்யுங்க. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய பிள்ளைகளே, அங்க நாம் சும்மா நாம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. பாஸ்டர், வீட்டுல என் பிள்ளை பர்த்டேக்கு ஃபங்க்ஷன் வந்துருச்சு, பைசாவே இல்ல, இதுக்காக நான் என்ன செய்யறதே தெரியல. கவலைப்படாத. ஆண்டவரே, இந்த பர்த்டேக்காக ஸ்தோத்திரம். வீட்டுல இருக்க எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி, உங்களுக்கு அன்னைக்கு ஆண்டவர் என்ன ஆகாரம் கொடுத்தாரோ அந்த ஆகாரத்தை ஜெபம் பண்ணி பிள்ளைகளுக்கு கட்டுப்படுங்க. உன் பர்த்டேக்கு இன்னைக்கு ஆண்டவர் பிரியாணி கொடுத்துருக்காருப்பா, ஜெபம் பண்ணு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, பிரியாணி இல்ல, என்ன கொடுத்துருக்காரு ஆண்டவர்? வெஜிடபிள் பிரியாணி கொடுத்துருக்காரு, அதுக்காக ஸ்தோத்திரம். சரி, அதுவும் இல்ல, சாம்பார் சாதம், ஜெபம் பண்ணு. அப்படித்தான் நம்ம வளர்க்கணும். ஆமென். என்னுடைய அப்பா எங்க பர்த்டே எல்லாம் கொண்டாடுறதே கிடையாது. அதனால என் பர்த்டே எப்போனே எனக்கு தெரியாம இருந்துச்சு கொஞ்ச நாள். ஏன்னா பர்த்டே எல்லாம் எங்க கொண்டாடவே மாட்டாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாக சொல்லுகிறேன். என்னன்னு கேட்டா, ஒரு நாள் அப்பாவோட கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு, நான் பைபிள் காலேஜுக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் அப்பாவோட கேட்டேன், ஏன்ப்பா இப்படி எல்லாம் சிலர்லாம் பர்த்டேன்னு வந்து ஜெபம் பண்ணி போறாங்க, என்ன எங்களையெல்லாம் நீங்க என்ன செய்யலைங்க, பர்த்டே எல்லாம் கொண்டாடப்படி எங்க வாழ்க்கையை என்னப்பா அப்படின்னா, அட அறிவு கட்டவனே, பர்த்டே கொண்டாடாதான் பர்த்டேயா? ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு டெய்லி நம்ம இணைஞ்சிட்டு இருக்கோம், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கோம், அப்புறம் டெய்லி நம்ம பர்த்டே தான் கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னாலே பார்க்கணும். சரி, நம்ம அப்பா கிட்ட என்னத்தை பேசுறதுக்கு பேசலாம். அல்லேலூயா. ஆனா அதெல்லாம் நன்மைக்கு தான், நாம அதுக்காக பாரப்படக்கூடாது. ஆனா நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு, அதனால நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம பிள்ளைகளுக்கு பர்த்டே வரும்போது நீங்க முடிஞ்ச சாக்லேட் கொடுங்க, கர்த்தர் கொஞ்சம் வசதி தந்தா கேக் வாங்கி கொடுங்க, இன்னும் கொஞ்சம் வசதி கொடுத்தாருன்னா நல்லா பிரமாணமா செய்யுங்க. உங்க வசதிக்கு சௌரியப்படி நீங்க செய்யுங்க. அதுக்காக என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தந்தது போதும். ஆமென்.
அப்படிதானே? ஆமா, லோகத்துக்கு நல்ல பிள்ளைகள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகையினால உலகம் உண்டானது முதல் கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அதனால தேவன் ஏன் ஆயத்தம் பண்ணினாரு? நம்பர் 1, எல்லாரும் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பதற்காக. நம்பர் 2, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக. ஓகே, மூன்றாவது பாயிண்ட்க்கு போகலாம். தேர்ட் பாயிண்ட், ஆயத்தமாக்கப்பட்டவைகளுக்குள் நமது பங்கு எப்படி இருக்க வேண்டும்? சரி, இந்த ஆயத்தமாக்கப்பட்டதுக்கு நம்ம பங்கு என்ன? How our part should be for things which are prepared. ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த காரியங்களுக்காக நம்முடைய பங்கு என்ன? ஏசாயா 21:5 வாசிக்கும் போது எழுதப்பட்டிருக்கிறது, பந்தியை என்ன செய்யுங்க? ஆயத்தப்படுத்துங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பந்தி ஆயத்தப்படுத்துங்க என்ன தெரியுமா? ஜெபக்குழுவை ஆயத்தப்படுத்துங்க, ஜெபத்தை நியமிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்க எல்லாம் பாஸ்டர் எங்க வீட்டுல பிரேயர் மீட்டிங் வைக்கணும், நீங்க வாங்க பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இதுதான் பந்தி ஆயத்தப்படுத்துகிற விதம். அல்லேலூயா. ஆமா, ஆயத்தப்படுத்துங்கள். அங்கே பக்கத்துல கூப்பிட்டு வாங்க, ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரை துதிங்க. நாம் எல்லாரும் துதிக்க பிறந்தவர்கள், கர்த்தரை ஆராதிக்க பிறந்தவர்கள். பந்தி ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டோட வருகை சீக்கிரம் சொல்றதுக்கு பந்தி ஆயத்தப்படுத்துங்க. ஓகே, எரேமியா 6:4 வாசிக்கும் போது ஜெரேமியா 6:4 அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அவளுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னன்னா, செல்ல பிள்ளையா வளர்ந்துட்டாலும் அதனால அவளுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய என்ன செய்யுங்க? ஆயத்தம் பண்ணுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நானு ரொம்ப திருநாய்க்கு அந்த வசனத்தை படிச்சவனே, என்ன எப்படி இருக்கு அப்படின்னா, அங்க அது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, 2வது வசனத்தில் எழுதியிருக்காது 6:2 ஜெரேமியா 6:2. அதுல என்ன இருக்குன்னா, செல்வமாய் வளர்ந்த ரூபவதியான சீயோன் குமாரத்தி. ஒரு மறுநாள் வாசிக்க பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. என்னங்க இது இப்படி இருக்கு? யாரா வளர்ந்துச்சு? செல்வமாய். செல்வமாயா செல்லமாயா? செல்லமாய். செல்வமாய் செல்லமாய் எதுனாலும் சொல்லுங்க. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை கோச்சுக்காதீங்க. உங்க பிள்ளைகளை வளங்க ரொம்ப நகையெல்லாம் போட்டு வளர்க்காதீங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த பிள்ளைகளுக்கு எங்க அம்மா எங்க அப்பா எனக்கு நிறைய பவுனா செய்யுமா போவாங்க. அப்படியே இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வளர்ந்துச்சுன்னு வைங்க, அது கல்யாணத்துக்கு வரும்போது கேட்போம், 100 பவுன். இப்போ ஒரு பவுன் எவ்வளவுங்க? 10 ரூபாயா 12 ரூபாயா? எனக்கு தெரியலைங்க, ஏன்னா எங்களுக்கு கவலையே இல்லை. அல்லேலூயா. பாத்தீங்களா? சரி, அதனால உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு ரொம்ப என்ன செய்யாதீங்க, நகை ஆசை இதெல்லாம் வளர்க்காதீங்க. சிம்பிளா நீங்க வளர்த்து பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்றது பார்க்கணும், புரியுது. சீக்கிரத்தில் முடிச்சிருந்தேன். என்னடா அந்த பாஸ்டர் போட்டு இது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்லதுக்கு தான் சொல்றேன். செல்வமாய் வளர்ந்த சீயோன் குமாரத்தி, ரூபவதியான சீயோன். நமக்கு ஆண்டவர் அழகான பிள்ளைகளை கொடுத்துட்டு சந்தோஷப்படுங்க. அதுக்காக அழகான பிள்ளைன்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்காதீங்க. ஒரு அளவுதான் கொஞ்சம், ஓவரா கொஞ்சாதீங்க. கொஞ்சம் வேண்டிய நேரம் கொஞ்சுங்க. கொஞ்சம் மிஞ்சி போகும்போது என்ன செய்யுங்க? அவ்வளவு தண்டனையும் திறப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. ஓகே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அவளுக்கு விரோதமா யுத்தம் செய்ய ஆயத்தம் பண்ணுங்க. அதுதான் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, ஆண்டவர் சர்ச்சில் கூட என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப மிதமிச்சு போறாங்கன்னா அவங்களை அட்டிடா, அவங்களுக்கு சவுக்கடி கொடு. போதக சிக்ஷையே ஜீவ வழி. அல்லேலூயா. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. அதுக்கு தாங்க நாங்கெல்லாம் யார் வழி இல்லையே, என்ன செய்யுது? உங்களை போய் வேற திட்ட முடியுமா? நல்லா இருக்காது. அதனால இந்த புல்குட்டிங்களுக்கு கிடைச்சிருக்கு பாத்தீங்களா, விடுறது கிடையாது. போதக சிக்ஷை. அல்லேலூயா. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளை இது நான் பேசல, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். இந்த வசனங்களை ஏற்றுக்கொண்டு போங்க. கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய பாருங்க, ஆண்டவர் கிரியை செய்வார். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. நம்ம பாரம்பரியமா இருக்கக்கூடாது, ஒரே பிடிவாதமா இருக்கக்கூடாது. ஞானஸ்தானம் என்ன பெரிய ஞானஸ்தானம்? இவங்க கொடுக்கறதா ஞானஸ்தானமா?
ஐயோ தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. நிச்சயமா சொல்லுங்க, ஆண்டவர் வருவீங்கன்னா தெரியும். ஆமா கூட்ட காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆண்டவர் வர்றாரு. எங்க ஆண்டவர் வர்றாரு? அப்படி இல்ல, கட்டாயம் ஆண்டவர் வருவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தயவு செய்து ஞானஸ்நானம் எடுக்காதவங்க பிந்திக்க போகாதீங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமென். glory to God. ஏன்னா காலம் செல்லாது என்று வேதம் சொல்கிறது. ஓகே, யோவேல் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை ஜோயல் 3:9 அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரம் வாசிங்க சகோதரிகள், வாசிங்க. யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள். இதுதான் அடுத்தது நம்ம செய்ய வேண்டிய வேலைங்க. ஃபர்ஸ்ட் பந்தி ஆயத்தப்படுத்தணும். ரெண்டாவது சீயோன் குமாரத்தி இருக்காள், செல்வமாய் வளர்ந்த சீயோன் குமாரத்தி, அவளை என்ன செய்யுங்க, அவளோட யுத்தம் பண்ணுங்க, யுத்தம் பண்ண ஆயத்தம் பண்ணுங்க, அவளுக்கு விரோதமா யுத்தம் செய்ய ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. அப்புறம் மூன்றாவதாக இந்த யோவேல் 3:9 என்ன பார்க்கணும்? அந்த 3வது குறிப்புல ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள். இனிமே நீங்க எல்லாம் யார் தெரியுமா? விசுவாசிகள் இல்ல, பராக்கிரமசாலிகளை எழுப்புகிற ஊழியக்காரர்கள். ஹல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு பக்கத்துல யாராவது கலங்கி துக்கத்தோட வந்தாங்க, சிஸ்டர் நம்ம ராஜாதிராஜோட பிள்ளைங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லணும். அவங்க பராக்கிரமசாலிகள் ஆகணும். ஆமென். glory to God. அதை தேவன் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இப்படி 3 குறிப்புகளை கற்றுக் கொடுத்து தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள் உண்டு என்று நாம் பார்த்தோம். as a conclusion, முடிவுரையாக எசேக்கியேல் 38வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் chapter 38 verse 7. ஆமென். நீ ஆயத்தப்படு, உன்னோட கூட நீ எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாத்தீங்களா ஆண்டவர் எப்படி நாம பார்த்து சொல்லுகிறார்? தேவ பிள்ளைகளே, நீங்க இனிமே ஆயத்தப்படுத்துகிறவர்கள், ஆயத்தப்படுகிறவர்களாய் மாத்திரமல்ல, ஆயத்தப்படுத்துகிறவர்கள், காவலாளனாய் இருக்க ஒப்பு கொடுக்கிறவர்கள். ஆண்டவர் அப்படியே உங்களுக்கு உதவி செய்வார்.